நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. உங்க வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்கும் உங்க வாழ்க்கைய சரியான பாதையில கொண்டு போகிறதுக்கும் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாங்கிறத உங்களுக்கே புரிய வைக்கிறதுக்கான கதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா? ஒரு கிராமத்துக்கு மாலை பொழுதுல துறவி ஒருத்தர் வராரு. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த துறவிய பாக்குறதுக்காக போறாங்க. அந்த துறவியோ நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப உச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவரை ஆச்சரியத்தோட பார்த்தாலும் ஒரு சில பேர் அந்த துறவிய பார்த்து நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றாரு, அப்போ நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள்னு வரும்போது அது எப்படி நமக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கும்? இவர் சொல்றதுக்கான அர்த்தங்களும் புரியல, இவர் உண்மையான துறவியாங்கிறதும் தெரியல அப்படின்னு சொன்னபடியே நிக்கிறாங்க. உடனே அந்த கிராம மக்களுக்கு ஒரு யோசனை வருது. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய முதியவர் ஒருத்தருக்கு நீண்ட நாட்களா உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. பல மருத்துவர்கள் வந்து பார்த்தோம், அந்த முதியவருக்கு எதனால இந்த காய்ச்சல் வருதுன்னே தெரியல. அப்படி இருக்க அந்த முதியவர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு அந்த மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க. இவர் உண்மையாவே சக்தி வாய்ந்த துறவியா இருந்தாருன்னா அவருடைய சக்திகளை பயன்படுத்தி அந்த முதியவரை கண்டிப்பா காப்பாற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சபடியே அந்த துறவிய பார்த்து, துறவியே, எங்க ஊர்ல வயசான ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ரொம்ப நாளா காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, மருத்துவர்கள்லாம் வந்து பார்த்தும் கூட அவர் பிழைக்க மாட்டார்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க உங்க சக்திகளை பயன்படுத்தி அந்த முதியவரை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க துறவியே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த துறவியும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட சொல்லிட்டு உடல்நிலை சரியில்லாத அந்த முதியவரையும் பாக்கிறதுக்கு போறாரு. ஊர் மக்கள் எல்லாரும் கூடியிருக்க அந்த சமயத்துல அந்த துறவி மக்களை பார்த்து, இவர் உடல்நிலையில பெருசா எந்த பாதிப்புகளும் இல்ல, நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்க எல்லாரும் உங்க மனசார அவர் உடல்நிலை சரியாகணும்ங்கிறத நினைச்சுக்கிட்டே 108 முறை சொல்லணும். அப்படி சொல்லி முடிச்சீங்கன்னா இவருடைய உடல்நிலை சீராகிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த இளைஞன் ஒருத்தன் துறவிய பார்த்து, அது எப்படிங்க சாத்தியமாகும்? பொதுவா உடல்நிலை சரியில்லைன்னா மருத்துவரை பார்க்கணும், மருத்துவர்கள்லாம் வந்து பார்த்தோம், அவர் உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் இல்ல, அவர் பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க என்னடானா மந்திரத்தை சொல்லு, அதை சொல்லுன்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் ஏமாத்த பாக்குறீங்க, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளால அவர் எப்படி குணமாவாரு அப்படின்னு ரொம்ப நக்கலா அந்த துறவிய பார்த்து சொல்றான் அந்த இளைஞன். அந்த இளைஞன் பேசின பேச்சுக்கு பதில் கொடுக்காத துறவி மக்கள் கிட்ட மந்திரத்தை சொல்லிட்டு உடல்நிலை சரியில்லாத முதியவர் கிட்ட போறாரு. அந்த முதியவருடைய கைகளை பிடிச்சபடியே, ஐயா, உங்க உடல்நிலை சீரா இருக்கு, உங்க உடல்நிலை சீராகணும்னு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா நாளைக்கு காலையிலக்குள்ள உங்க உடல்நிலை சீராகிடும், நீங்களும் பழைய படிக்கு கம்பீரமா இந்த ஊரையே சுத்தி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு அந்த துறவி. மறுநாள் காலையில அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த துறவிய பாக்குறதுக்காக ரொம்ப வேக வேகமா போறாங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா துறவிய பார்த்து நக்கலா பேசின இளைஞனும் போறான். அந்த ஊர் மக்கள் துறவிய பார்த்து, ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த மந்திரத்தை எங்க முழு மனசோட அவர் குணமாகணும்ங்கிறத நினைச்சு 108 முறை சொன்னோம். என்ன ஆச்சரியம், காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த முதியவருக்கு வந்த காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடுச்சு, அவர் பாக்குறதுக்கே ரொம்ப தெளிவா பழையபடியான கம்பீரமான தோற்றத்தோட இருக்காருன்னு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் அந்த துறவிய பார்த்து சொல்றாங்க அந்த ஊர் மக்கள். அப்பவும் அந்த ஊர் மக்களுக்கு பதில் சொல்லாத அந்த துறவி எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்னு துறவிய பார்த்து நக்கல் அடிச்ச இளைஞனும் துறவிய பார்த்து, மருந்து மாத்திரைகளுக்கு குணமாகாத அவருடைய உடல்நிலை இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தைகளால சீராகிருக்கு, இது எப்படி சாத்தியமாச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல அப்படின்னு அந்த துறவிய பார்த்து சொல்றான் அந்த இளைஞன். அந்த துறவியும் அந்த இளைஞனை பார்த்து, என் வாழ்க்கையில எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு முட்டாள இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு அந்த துறவி சொன்னதும் அந்த இளைஞனுக்கு கோபம் உச்சிக்கு ஏறிடுச்சு. கோபத்துல அந்த துறவிய பார்த்து, என்னது நான் முட்டாளா, நீதாயா முட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த துறவிய கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த துறவி இளைஞனை பார்த்து சொல்றாரு, இளைஞனே, உன்னை பார்த்து முட்டாளுங்கிற ஒரே வார்த்தையை தான் நான் உச்சரிச்சேன், அதனால உனக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் தான் உன்னுடைய கோபம். அந்த கோபத்தால உன்னுடைய நிதானத்தை இழந்து உன்னுடைய மதிப்பு மரியாதைய பத்தி யோசிக்காம நடந்துகிட்ட. என்னுடைய எதிர்மறையான வார்த்தை உன்னை கோபப்படுத்தோனா என்னுடைய நேர்மறையான வார்த்தை அவர் உடல்நிலைய சரிப்படுத்தாதா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அந்த இளைஞனுக்கு மட்டும் இல்ல, அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிய வருது. நாம பேசக்கூடிய வார்த்தைகளால நம்ம வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கணும்.
இந்த குட்டி கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மிகப்பெரிய விஷயம். நாம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு பலம் உண்டு. நாம பேசக்கூடிய எதிர்மறையான வார்த்தைகள் அடுத்தவங்களை எப்படி காயப்படுத்துதோ அதே மாதிரி நாம பேசக்கூடிய நேர்மறையான வார்த்தைகள் அடுத்தவங்களை மகிழ்ச்சி அடையவும் செய்யும். பல நேரங்கள்ல அந்த வார்த்தைகள் நம்ம மனசுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய மருந்தாவும் மாறும். அடுத்தவங்க மனச காயப்படுத்தக்கூடிய எதிர்மறையான வார்த்தைகள் பசுமரத்தாணி போல பதிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஆணிய அந்த மரத்துல இருந்து பிடுங்கினாலும் அந்த வடு மாறாம அப்படியே தான் இருக்கும். ஆனா நாம பேசக்கூடிய நேர்மறையான வார்த்தைகள் மத்தவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதோட இல்லாம நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் ஒரு காரணமா அமையும். நம்ம வாயில இருந்து வரக்கூடிய அந்த நல்ல வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பரிமாணத்தை ஏற்படுத்தும். நமக்கு எதிரில நிக்கிறவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பான்னு ரத்த சொந்தங்கள்ல ஆரம்பிச்சு நமக்கு வேண்டியவங்களா இருந்தாலும் சரி, வேண்டாதவங்களா இருந்தாலும் சரி, நாம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் பல நேரங்கள்ல அவங்க வாழ்க்கை மாறுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கும். நமக்குள்ள இருந்து தோன்றக்கூடிய அந்த எதிர்மறையான வார்த்தைகள் நமக்கு தீங்கு விளைவிக்க கூடியதா இருக்குதோ இல்லையோ, ஆனா 100% நிச்சயமா நமக்கு நன்மைகள் செய்யக்கூடியதா இருக்கவே இருக்காது. 6 அறிவுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எப்படி பிறக்குதோ அப்படியேதான் மாய்ந்தும் போகுது. ஒரு பறவை பறவையாக பிறந்து பறவையாகவே மாய்ந்து போகுது. விலங்குகள் விலங்குகளாகவே பிறந்து விலங்குகளாகவே மாய்ந்து போகுது. ஆனா 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம தான் பிறக்கும் போது மனிதர்களா பிறந்து பல சந்தர்ப்பங்கள்ல மிருகங்களா வாழ்ந்து மிருகங்களாகவே மாய்ந்து போறோம். அந்த பரிமாணங்களுக்கு காரணம் என்னங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கும். அறிவியல் பூர்வமா பார்த்தாலும் அதுதான் உண்மை. நமக்குள்ள தோன்றக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு பலம் கொடுக்கறது மட்டும் இல்லாம நமக்குள்ள ஏற்படக்கூடிய நோய்களையும் விரட்டக்கூடிய மருந்தாவும் செயல்படுதுன்னு அதை பேஸ் பண்ணி சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க. 2 செடிகளை ஒரே மாதிரியான சூழ்நிலைகள்ல வச்சு வளர்க்கறாங்க. அதாவது அந்த செடி வளர்றதுக்கு எந்த அளவுக்கு சூரிய சக்தி வேணும், தண்ணீர், அப்புறம் உரங்கள்னு 2 செடிகளுக்குமே ஒரே மாதிரி கொடுத்து வளர்க்கறாங்க. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செடியை பார்க்கும் போதெல்லாம் தண்ணி ஊத்தும் போதெல்லாம் நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசி வளர்த்திருக்காங்க. ஆனா இன்னொரு செடிக்கோ தண்ணி ஊத்தும் போதெல்லாம் அந்த செடியை பார்க்கும் போதெல்லாம் எதிர்மறையான வார்த்தைகளை மட்டுமே சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த 2 செடிகளையும் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது நேர்மறையான, அதாவது பாசிட்டிவ் வார்த்தைகளால சூடப்பட்ட அந்த செடி ரொம்ப ஹெல்த்தியாகவும் தலதலனும் வளர்ந்திருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகளை மட்டுமே பேசி வளர்த்த அந்த செடி எந்தவித சத்துக்களும் இல்லாம இறக்கக்கூடிய தருவாயில இருந்திருக்கு. இந்த சயின்டிபிக் ரிசர்ச்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நிஜ வாழ்க்கையில நம்ம மனசு சங்கடங்கள்ல இருக்கும்போது நம்ம கிட்ட யாராவது பாசிட்டிவா பேசினாங்கன்னா நம்ம மனசுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கும். அதுவே நெகட்டிவா எதிர்மறையான வார்த்தைகளால நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேசும்போது சங்கடத்துல இருக்கக்கூடிய நம்ம மனசு சங்கடங்கள் அதிகமாயி இன்னும் பாரமா இருக்க மாதிரி இருக்கும். நாம மத்தவங்க கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாகவே இருந்தாலும் அந்த வார்த்தைகளால பிறருக்கு நன்மைகள் ஏற்படாது அப்படிங்கிற பட்சத்துல நாம அந்த இடத்துல மௌனமா இருக்கிறதே சிறந்தது. உங்களால மத்தவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல தெரியல அப்படின்னாலும் அந்த இடங்கள்ல நாம எதுவும் பேசாம இருக்கிறதே நல்லது. நாம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்ம மதிப்பை உயர்த்துறதுக்கும் மத்தவங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் கொடுக்கணும்னா அது நாம பேசக்கூடிய நேர்மறையான வார்த்தைகளால மட்டும்தான் முடியும். இனி எப்போ எங்க யார்கிட்ட பேசினாலும் சரி, எந்த சூழ்நிலைகள்ல பேசினாலும் சரி, நாம பேச போற அந்த வார்த்தைகளை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சதுக்கு அப்புறமா நல்ல வார்த்தைகளை சொல்லி பேசி பழக ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கைய நாம நினைச்ச மாதிரியே அமைச்சுக்கவும் முடியும். அந்த வார்த்தைகளால நம்ம வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும். இனி உங்க வாழ்க்கை உங்க கையில அப்படின்னு சொல்றதை விட உங்க வாழ்க்கை நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.